கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். அநேக ஜெப குறிப்புகளுக்காக, தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணினோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்னோடு கூட பேசணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு கூட வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய தேவன் வாஞ்சியோடு கூட வந்திருந்தா நிச்சயமாகவே நம்ம 2 பேரோ 3 பேரோ நம்ம மத்தியில் இருக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் பேசுவார். அவர் பேசும் தெய்வம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உயிருள்ள தெய்வம். நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே வாஞ்சையோடு கூட வரும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்காக நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒரு 3 விதமான காரியங்களை வேதத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரீர பிரகாரமாக நமக்கு அநேக அவயவங்கள் இருக்கிறது. கை இருக்கிறது, கால் இருக்கிறது, விரல் இருக்கிறது, விரல்ல நகம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும். ஒருவேளை நம்முடைய கரங்களில் அல்லது கைகளில் இந்த விரல்கள் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது, இல்லையா? ஆமாம், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒருவேளை அந்த விரல்ல நகம் இல்லைன்னா, நகம் இல்லைன்னா கூட ஒரு பொருளை எடுக்க முடியாது. ஆமாம், ஒரு பெண்ணு பிடிச்சி எழுத முடியாது. அதற்கெல்லாம் நகம் நமக்கு உதவி செய்கிறது. ஸோ இப்படியாக நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு காரியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எப்படி சரீர பிரகாரமாக ஒரு மனிதன் நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதோ, இதே போல ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? ஆவிக்குரிய மனிதன். அந்த மனிதனுக்கு வெளிப்பிரகாரமாக நம்ம பார்க்கிற இந்த மாம்சீக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவயவங்கள் ஏதாவது இருக்குதா? இப்படி யோசித்ததே இல்லைல்ல. ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதன் அப்படின்னு நம்ம அதிகமாக பேசுகிறோம். மாம்சத்திற்குரிய மனிதனாகிய நம்மிடம் அநேக அவயவங்கள் இருக்கிறது. அந்த அவயவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதன் என்று நம்ம கணக்கிடுகிறோம். அப்படி என்றால் ஆவிக்குரிய மனிதனுக்கு அவயவங்கள் இருக்கிறதா? அப்படி என்றால் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய கண்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய கண்கள் எப்படி மாம்சீக கண்கள் ஒரு பொருளை பார்க்கிறதோ, ஒரு மாம்சீக கண்களினால நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருவேளை அது நமக்கு இடையூறை கொண்டு வருகிற ஒரு விஷப்பூச்சியோ ஒரு பாம்போ ஏதோ ஒன்று இருக்கிறதை பார்த்து நாம் விலகி போகிறோமோ, அதே போல மாம்சீக கண் தெளிவாக பார்க்கும் பொழுது தூரத்தில் இருந்து வருகிற ஒரு பொருளை நம்மால் பார்க்க முடிகிறதோ, அதே போல ஆவிக்குரிய கண் நமக்கு திறக்கப்பட்ட கண்ணாக இருக்கும் என்றால் நாமும் அடுத்தது என்ன நடக்கும், நமக்கு முன்பதாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அருமையானவர்களே, சரீர கண் பார்வை இல்லாமல் இருந்தால் எப்படி ஒரு குருட்டுத்தன்மையில ஒரு மனிதன் தடவி திரிகிறானோ, அதே போலதான் ஆவிக்குரிய கண் குருடாக இருந்தாலும் ஆவிக்குரிய மனிதன் தடவிதான் தெரிவான். அந்த குருட்டு தன்மை அவர்களுக்குள்ள இருக்கும். ஆகவே இந்த மத்தியான வேளையில உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருக்கும் பொழுது எப்படி நாம் எதிர்காலத்தை பார்க்க முடியும், எப்படி ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும்,
எப்படி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர நன்மைகளை நாம் பார்த்து அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய மனக்கண் பிரகாசமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய எச்சரிப்பையும் நாம் எப்படி கண்டுகொண்டு நம்முடைய வழியை சீர்படுத்த முடியும் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 119 18வது வசனம். சங்கீதம் 119 18ஆம் வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அருமையான ஒரு ஜெபம் பாருங்க, சங்கீதக்காரனுடைய ஜெபம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வெளிப்பிரகாரமான மாம்ச கண் திறந்து இருந்தாதான், பார்வை இருந்தாதான் நாம் வாசிக்க முடியும். ஆனால் இங்கே வாசிப்பதை குறித்து சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கல. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஏராளமான அதிசயங்கள், அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒரு கதையை போல படித்துட்டு போகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் இருப்பான் என்றால், ஆண்டவருடைய இந்த வேத சத்தியங்களை அல்லது அவர் செய்த அற்புத அதிசயங்களை அவன் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு கதையை வாசிப்பது போல் அல்ல, அந்த அற்புத அடையாளங்களை வாசிக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தன்னுடைய வாழ்க்கையில நடப்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு பார்வையாக அது இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, வேதத்தை எவ்வளவுதான் வாசித்தாலும் வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ளுகிற கிருபை இல்லை. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்டதான ஜெபம் அவர்களுக்குள்ளே இல்லை. ஒவ்வொரு முறையும் வேதத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் இதை ஒரு ஜெபமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையை நான் வாசித்து தியானம் பண்ண போகிறேன். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்கிற ஜெபத்தோடு கூட வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் கண்டிப்பாக நம்மோடு கூட அவர் பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. இதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள். வேதத்தை திறக்கும் பொழுதே, ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை வாசிக்க போகிற உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்கிற ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவதை நீங்கள் உணர முடியும். ஆகவே அருமையானவர்களே, இந்த 119ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய படியே நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1:19. என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வேண்டுதல், அவன் ஜெபிக்கிற ஜெபம், மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கு பிசாசானவன் எவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் போதித்தாலும் கண்கள் ரெண்டும், மாம்ச கண்கள் ரெண்டும் கூர்மையாக பிரசங்கிக்கிறவரை பார்த்து கொண்டு இருந்தாலும், காதுல வார்த்தை விழுந்து கொண்டு இருந்தாலும் மனதிற்குள்ள போகாதபடிக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் அடைக்கப்பட்டதை போல இருக்கும். காரணம் என்னன்னா, மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படி என்றால், மனக்கண் திறக்கப்படாததுனால. அப்போ ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நான் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஜெபத்தோடு கூட வருவார்கள் என்றால் உண்மையாகவே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றைய
ஆவிக்குரிய செய்தி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பவுல் அழகாக ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த நான் சொன்ன 3 காரியத்திற்கு நம்ம போவோம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே, அண்டர்லைன் த வேர்ட்ஸ், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், வாழ்ந்தார், அநேக நற்போதனைகளை அவர் தந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார், நம்ம எல்லாரையும் அழைத்து செல்வதற்காக. இதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி என்றால் விசுவாசிக்கிற நம்மிடத்திலே அவர் செய்ய போகிற அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். கொஞ்சம் பெரிய வசனம் அல்ல இது? ஆமா, கொஞ்சம் நிதானமா வாஸ்து பாருங்க. அவரை விசுவாசிக்கிற உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் அவர் செய்ய போகிற அவருடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று. அப்போ நம்ம இடத்துல அவர் என்ன மகத்துவங்களை செய்ய போகிறார்? அந்த மகத்துவத்துல என்ன வல்லமை இருக்கிறது? மகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத இல்லையா? அதுதான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு 3 காரியங்கள். வல்லமையான, மகத்துவமான, மகிமையான காரியங்கள் 3. எப்பொழுது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது. என்னோடு கூட ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், வேறு பிரித்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் நியமிக்காத சில காரியங்களை அவன் செய்தான். அதுல ஒன்று, ஆகாரை அவன் மனைவியாக்கி கொண்டது. ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த பின்பு ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ள சின்ன சின்ன போட்டிகள், பொறாமைகள் வருகிறது. இதை பார்த்த சாராள் அடிமை பெண்ணையும் அவனுடைய குழந்தையும் புறம்பே அகற்றி போடும் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மனசுக்கு வேதனையை உண்டாக்குகிறது. ஆண்டவர் இடைப்படுகிறார். சாராள் ஒன்ற சொன்னதை குறித்து நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத, இவனையும் ஒரு ஜாதி ஆக்குவே, ஆனா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இவன் அல்ல. சாராள் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய் அப்படி என்று ஆண்டவர் சொன்ன பிறகு அதிகாலையில் எழுந்திருக்கிறான். ஒரு துருத்தி தண்ணியை ஆகாரிடம் கொடுக்கிறான், அப்பத்தையும் கொடுக்கிறான், குழந்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறான். இப்போ இந்த பெயர் சபா முழுவதும் ஆகார் தன்னுடைய குழந்தையோடு கூட, ஆபிரகாம் கொடுத்த அந்த சாப்பாட்டு பொருட்களோடு கூட, தண்ணியோடு கூட அவள் அந்த பெயர் சபா சுற்றி வருகிறாள். பைபிள் சொல்லுது அலைந்து திரிகிறாள். இப்போ தண்ணியும் செலவழிந்து போயிடுச்சு, கொடுக்கப்பட்ட அப்பமும் காலி ஆயிடுச்சு. இப்போ குழந்தை தாகத்தாலே அழ ஆரம்பிக்கிறது. பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க முடியவில்லை. பெரியவர்களாகி நாம் சில நேரங்களில் தாகத்தை சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் குழந்தை அப்படி அல்ல, அது அழ ஆரம்பிக்கிறது. இப்போ குழந்தை சாகக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. தான் பிள்ளை சாகிறதை பார்ப்பதற்கு எந்த ஒரு தாய்க்கு மனம் இருக்காது. ஆகவே குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அம்பு எறிகிற தூரத்துல எதிர்ப்புறமாக போய் அவளும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். அங்குதான் ஆண்டவர் ஆகாரை சந்திக்கிறார். தேவன் தூதன் கேட்கிற, ஆகாரே ஏன் அழுகிறாய்? பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 21:19 வாசித்து வாசிங்க. கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு பிள்ளைக்கு குடிக்க
கொடுத்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அங்கே ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீரூற்று எங்க இருந்தது? அருகில் தான் இருந்தது, பக்கத்தில் தான் இருந்தது. ஆனால் இந்த ஆகார் அதை அறிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தாரோ அப்பொழுதுதான் அந்த நீரூற்றை அவள் காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவனுடைய மனக்கண்களை திறக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் சவதரித்து வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கவும் முடியும், பார்த்து அதை சுதந்தரித்துக் கொள்ளவும் முடியும். ஹல்லேலூயா. கை கெட்டின மாதிரி இருந்துச்சு, ஆனா வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதே போலதான் இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனக்கண்கள் திறக்கப்படாததினாலே ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமலே போய்விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்று, ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தருளும் அப்பா, எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்தந்த காலத்திலே நான் பெற்று அனுபவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறக்கவில்லை என்றால் இன்றைக்கு பிள்ளையும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவளுடைய நிலைமையும் என்ன ஆயிருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் பிள்ளையுடைய அழுகுரலை கேட்டார், ஆகாருடைய அழுகுரலையும் கேட்டார், அவருடைய கண்களை திறந்தார், அந்த நீரூற்றை கண்டுபிடித்தாள், அங்கிருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிறாள், அவருடைய உயிர் திரும்ப வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் இந்த இதை பார்க்கணும் பார்த்தீங்களா, இந்த விளையாட்டு ஒன்று விளையாடுவாங்க கிராமங்களில். பொதுவாக அந்த பொங்கல் நாட்கள் இதிலெல்லாம் கிராமத்தில் இந்த விளையாட்டு இல்லாமல் இருக்கா, உரி அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உரி அடிக்கிறதுல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அங்கே ஒரு பானைக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, கண்களை கட்டி விட்டு அவர்களை 4 சுற்றி விட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை போய் கையில் ஒரு கம்பு கொடுத்து அதை அடிக்க வைப்பாங்க. சிலர் ரொம்ப ஞானமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உரி கயிறு கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கும் இவங்க நிற்கிற இடத்திற்கும் எத்தனை அடி இருக்குங்கிறத முதல்ல அளந்து பார்த்துருவாங்க. அப்படி அளந்து பார்த்தாலும் அந்த உரி எங்கேயாவது தள்ளி வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா. ரெண்டாவது இவங்க 4 சுத்தும் போது இவங்களை சுத்தி எப்படி விடுறாங்கன்னு தெரியாது. சிலர் அப்படி சுத்தி விட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்ல. இவங்க ஒரு 20 அடி அளந்து வச்சிருந்தாங்கன்னா அந்த 20 அடி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுவாங்க. அங்க போயிட்டு எவ்வளவுதான் அடிச்சாலும் அந்த உரியை என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. ஏனென்றால் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது, கண் கெட்டப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியான விதத்தில் பார்த்து அதை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு கிருபை வேண்டும். அதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவதாக பாருங்க, ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற மகா வல்லமையான ஒரு மேன்மையான ஒரு பாதுகாப்பை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கண்களை திறந்தார். அவன் கண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். சீரியா தேசம் ஒரு பரந்த தேசம், இஸ்ரவேல் தேசத்திற்கு எப்பொழுதும் கண்ணியாக இருந்து கொண்டிருந்த ஒரு தேசம். அங்க பெனதாத் என்கிற ராஜ்ய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இந்த இஸ்ரவேல் தேசத்து மேல போர் தொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய தேசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அவன் முயற்சிகளை ஏறெடுக்கிறான். ஆனால் அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியில போய்விடுகிறது. இஸ்ரவேலின் ராஜாவை பிடிச்சிட்டா
அந்த தேசம் முழுவதையும் நாம் கட்டி கொள்ளலாம் என்று கங்கணம் தீட்டிக் கொண்டு அவன் தன்னுடைய மந்திரிகளோடு கூட ஆலோசனை பண்ணுகிறான். இந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துல போயிட்டு இப்படி பாளையம் இறங்குவோம், அங்க வருகிற அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜாவை கைது செய்து விடலாம், இப்படி என்று பல விதங்களிலே அவன் திட்டம் தீட்டுகிறான். ஆனால் எல்லா திட்டங்களும் பொய்த்து போய் விடுகிறது. இப்போ இந்த பெனதாத்துக்கு ஒரே கஷ்டம், நான் இவ்வளவு சீக்கிரட்டா பிளான் பண்றேன், ஆனா அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் இப்படி பிளான் பண்றதெல்லாம் எப்படியோ தெரியுத எப்படி அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்துல தன்னுடைய மந்திரி மாறிட்ட கேட்கிறான். நம்மிடமிருந்து யாரோ ஒருத்த இங்க இருந்து செய்திகள் எல்லாம் அங்க கடத்துறான், இப்படிதான் அந்த இஸ்ரவேல் ராஜா தன்னை தப்புவித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மந்திரி சொல்லுகிற, ராஜாவே நீங்க நினைக்கிறதை போல நம்மிடமிருந்து யாரோ ஒருவர் அங்க ஸ்பையா வேலை செய்யல, ஆனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் பேர் எலிசா. அவருக்கு நீர் உமது பள்ளி அறையில் உமது படுக்கை அறையில் நீர் தீர்மானிக்கிறதையும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கணமே அவன் சொல்ற, அப்படி என்றால் உடனடியாக ராணுவத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இரவோடு இரவாக அந்த எலிசாவை கைது செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய முழு ராணுவத்தையும் அனுப்புகிறான். இரவோடு இரவாக இந்த எலிசா தங்கியிருந்த தோத்தான் என்கிற அந்த பட்டணம் முழுவதும் சீரிய இராணுவமயமாக்கப்பட்டு விட்டது, முற்றுகை போடப்பட்டு விட்டது. இப்ப யாரும் வெளியே போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அதிகாலையில் இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் எழும்பி கடமைகளை செய்வதற்கு வெளியே வருகிறார். வந்து பார்த்தா அந்த தோத்தான் மலையை சுற்றிலும் குதிரைகள், ரதங்கள், படை வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரே பயம். 16 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா அந்த 15 இருந்தே, அப்பொழுது வேலைக்காரர் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லி அவன் பயத்தோடு ஓடி வருகிறார். எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படி என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் மிகவும் பிரகாசமாக இருந்தது. ஆனால் அவரோடு கூட இருக்கிற வேலைக்காரனாகிய கேயாசி, இந்த கேயாசி தான் அடுத்தது ஒரு தீர்க்கதரிசியாக வர வேண்டும். ஒரு பயிற்சி தீர்க்கதரிசி என்று சொல்லி கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு ஜூனியர் தீர்க்கதரிசி. வேதம் அவனுக்கு வேலைக்காரன் என்றுதான் அழைக்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்படாததினாலே வெளிப்பிரகாரமாக இருக்கிற அந்த சேனைகளை, குதிரைகளை, ரதங்களை, வீரர்களை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், தப்பிப்பதற்கு வழி இல்லையே, மாட்டிக்கொண்டோமே, இதோடு நம்ம கதை முடிஞ்சது என்று சொல்லி அவன் அலறி அடித்து ஓடி வரும் பொழுதுதான் ரொம்ப நிதானமாக அவர் பதில் சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இவங்களோடு கூட யார் இருக்கா? யாருமே இல்லை, யாருமே கிடையாது. இந்த வயதான எலிசாவும் இந்த வாலிபனான கேயாஸ் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். இதை எதை வைத்து எலிசா சொல்லுகிறார்? தங்களோடு கூட பரம சேனை இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய கண்களினாலே பார்த்ததினாலே தைரியமாக சொல்லுகிறார், அவரோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். சில நேரங்களில் சில ஆண்டோடைய பிள்ளைகள், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, ஒரு நாள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத தேவதூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்களாலும் என்னாலும் காண முடியாது. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாத பட்சத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய வல்லமையின் மகாமென்மையை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. இதை கேயாசி உணர்ந்து கொள்ளல. ஆகவே தான் பயந்து அவன் ஓடி உள்ள வருகிறான். எலிசா அதை உணர்ந்து கொண்டதுனாலே
அவனுடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருந்ததுனாலே பயப்படாதே என்று சொல்லுகிறார். இப்போ கூட இருக்கிறவ சில நேரங்கள்ல கோழையா இருந்துட்டா, எவ்வளவுதான் பெரிய வீரனாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய வீரத்தையும் அவன் கெடுத்துருவான், நம்முடைய பயத்தையும் கெடுத்துருவான். அதனால இந்த எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தை தான் நம்ம 17வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவன் பார்க்கும்படி. இவ மாம்ச கண்களுக்காக அவர் ஜெபிக்கல. நீர் என் கூட இருக்கிறீர், எங்களுக்கு எவ்வளவு அரணாக, கோட்டையாக, பாதுகாவலாக, அடைக்கலமாக இருக்கிறீர் என்கிறதை இவன் பார்க்கும்படிக்கு இவனுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார். அதே வசனம் சொல்லுகிறது, உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அவன் மனக்கண்களை ஆண்டவர் திறக்கிறார். எதை பார்க்கிறான் பாருங்க. அவன் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பார்ப்பது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் காண்கிறான். இது ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்கள். மாம்ச கண்கள் வெளியே இருக்கிற சீரிய இராணுவத்தை பார்த்தது, அதனுடைய பலத்தை பார்த்தது, அதனுடைய எண்ணிக்கையை பார்த்தது. ஆனால் இப்ப ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட உடனே நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வல்லமையின் மகா மேன்மையை பார்க்கக்கூடிய அந்த கிருபையை இந்த வேலைக்காரன் பெற்றுக்கொண்டான். இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு சேனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சீரிய இராணுவத்தையும் இப்போ எலிசாவை சுற்றி இருக்கிற ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த ராணுவத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. சீரிய தேசத்தினுடைய ராணுவம் மாம்சீக ராணுவம். அங்க மனிதர்கள் இல்லையா? ஆமா, மனிதனால் உண்டாக்கப்பட்ட ரதங்கள், மனிதனால் வளர்க்கப்பட்ட மாம்சீக குதிரைகள், மனிதனால் பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள். ஆனால் இவர்களோடு கூட இருப்பது பரம சேனை. ஹல்லேலூயா! பரம சேனை, மாம்சம் இல்ல. அததான் எசேக்கியா ராஜா சனகரிப் அவங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது அவர்களோடு கூட இருப்பது மாம்ச பயம், ஆனா நம்மோடு கூட இருப்பது நம்முடைய தேவன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நம்ம அனாதையாக அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. எக்கேடு கட்டும் போகட்டும் அப்படின்னு விட்டு விடுகிற தேவனும் அல்ல. நமக்காக கோடான கோடி தூதர்களை இறக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா! இப்ப இந்த கேயாஸ் இதை பார்த்த உடனே இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள். அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள், மாம்சம் கிடையாது இல்ல. மாம்ச குதிரைகளாக இருந்தா சீரிய ராணுவம் இவர்களோடு கூட போரிட முடியும். ஆனா இப்ப அவங்களால போரிட முடியாது. தீட்ட போயிட்டு யாரு போராட முடியும்? அக்கினிட்ட போயிட்டு யாராவது போராட முடியுமா? இந்த காட்டு தீ எரிஞ்சு பாத்தீங்களா? எத்தனை நாட்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய அரசாங்கம், அவங்களால அதை அணைக்க முடியலையே. சாதாரண ஒரு தீயே அணைக்க முடியல ஒரு தேசத்தால. அப்படி என்றால் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள், எந்த இராணுவமும் அத பக்கத்திலேயே வர முடியாது. அதை அவிச்சு போட்டாதான் அதுக்கு பிறகு எலிசாவையும் கேயாசையும் நெருங்க முடியும். இவ்வளவு பாதுகாப்பு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரே. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் இந்த மகா மேன்மையான இந்த காரியங்கள் எல்லாம், ஐயோ எங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இவ்வளவு அதிசயமா என்னை பாதுகாக்கிறாரே, இவ்வளவு தேவதூதர்கள் எனக்காக வைத்திருக்கிறாரே அப்படி என்று உணர்ந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும். அந்த மனக்கண்கள் திறக்கப்படலைன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடிக்கடி ஒரு அண்ணன் சொல்லுவார், எப்படியாவது இந்த ஃபயர் கேம்ப் அதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது 10 நாள். அது கரெக்டாக எங்கே வரும்னா மே மாதம் தான் வரும். மே மாதம் நமக்கு சிறுவர் ஊழியத்தில் ரொம்ப பிஸி. அதனால ஒவ்வொரு முறையும் நான் சரி பார்க்கலான்னு சொல்லி நான் போகவே இல்லை. ஒரு முறை சொன்னார், நானே ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள் போங்க தம்பி அப்படின்னார். அப்போ பிரதர் டிஜிஎஸ் தினகரன் இருந்த காலங்கள் அவங்க டைரக்டாக நடத்துகிற அந்த கேம்ப். அது 10 நாட்கள்.
இப்போ கடைசி வரைக்கும் என்னால் போக முடியலை. ஒரு வருஷம் அவர் சொன்னார், இதே போல் ஒரு கேம்ப் இங்கே எண்ணூரில் நடக்கு, நான் உங்கள் பேரை கொடுத்துட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணிட்டேன், நீங்கள் போங்கன்னு சொன்னார். நானும் போயிருந்தேன். அது 3 நாள் அந்த கேம்புக்கு போயிருந்தேன். ஆவிகளை பற்றிலாம் நிறைய காரியங்கள் டீச் பண்ணாங்க. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சிலாம் இருந்தது. இந்த ஸ்பிரிட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அனுபவம் உள்ள அநேக தேவனுடைய ஊழியர்கள் அதில் பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் பயிற்சியில் கலந்து கொண்ட ஒரு சிலரை மட்டும் சாட்சிக்காக அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு பாஸ்டர் ஏன் கூட ரூமில் தங்கி இருந்தார். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. இந்த கேம்பில், இந்த 3 நாள் கேம்பில் அட்டென்ட் பண்ணி நான் போன பிறகு எப்படி எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துவது, ஆண்டவர் தந்திருக்கிற வரத்தை வெளிப்படுத்துவது என்பது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் எங்களுடைய விசுவாசி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, ரொம்ப தலைவலியாக இருக்குது பாஸ்டர், உடனே வாங்க, தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருமா. எத்தனையோ மருத்துவர்கிட்ட பார்த்துட்டாங்க, தலைவலி சுகமாகலை. எல்லா விதமான மெடிசனை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, தலைவலி சுகமாகலை. ஸோ இப்போ முடியாத பட்சத்தில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி நானும் பதறி அடிச்சுட்டு போகிறேன். அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணும் பொழுது அவங்கள பார்த்தா அவங்க தலையில் ஒரு குட்டி குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை நான் பார்க்குறேன், அவங்களையும் பார்க்குறேன். அவங்க தலைக்கு மேலே ஒரு குரங்கு இருக்குது. அப்போ ஆவியானவர் பேசியிருக்கிறார், இந்த குரங்கை துரத்தியாச்சுன்னா தலைவலி முடிஞ்சு இல்லை. ஜபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த தலைவலியை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட குரங்கின் ஆவியை போ அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு விட்ட தலைவலி தான் இன்னைக்கு நான் 1 மாதம் 6 மாதம் கழிச்சு இந்த கேம்புக்கு திருப்பி வந்திருக்கிற அவங்களுக்கு தலைவலியே வரல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் போராடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். ஜபிக்கிற நேரத்தில் நல்லா இருப்பாங்க, ஆனால் மீண்டும் தலைவலி வந்துடும். ஆனால் இந்த கேம்புக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த கிருபையை பயன்படுத்த ஆரம்பித்த என்னுடைய ஆவிக்குரிய கண்ணுனால இதனுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு தந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேதத்தில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக தரணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும். அப்ப ஈஸியா அந்த ஆவிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற விதத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடுவார். இங்க இப்போ கேயாசி இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன யோசித்திருப்பான், ஹாஹா இவ்வளவு பெரிய ஒரு சேனை நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதே, சீரிய ராணுவம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லி அவன் நினைத்திருந்திருப்பான். உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், பாதுகாப்பை வைத்திருக்கிறார். 3ஆவதாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கிறது, அது எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும். பணம் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும் இல்லையா? ஆமா, எல்லாமே இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தோட முடிந்து போய்விடும். ஒன்னும் நம்ம என்ன பண்ண முடியாது, மேல கொண்டு போக முடியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ரட்சிப்பு இல்ல? சரி, இப்போ இப்படி கேட்டு பார்க்கிறேனே, யாராவது உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, ஒரு வார்னிங் கொடுக்குறான்னு வைங்களேன், அந்த வார்னிங் கொடுக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்களா? உங்களை கடிந்து கொள்றவங்க அல்லது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறவங்களை நேசிக்கிறதுக்கு மனசு வருமா? அந்த நேரத்தில் வராது, ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா, பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? யாராவது நம்ம எச்சரிச்சாங்கன்னா உடனே ஆமா இவர் பெரிய இது வந்துட்டார் அப்படிதான் தோணும். என்னையும் சேர்த்தான் சொல்றேன் இல்ல? ஆனா அவங்க சொன்னது ரியாலிட்டியா நடந்துச்சுன்னா, அன்னைக்கே சொன்னாங்க அது அப்படியே கம்முன்னு வச்சுக்கும் இல்ல? எச்சரிக்கிறவங்களை என்னைக்கும் உங்களை நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. உங்களை ஒருத்தங்க எச்சரிக்கிறாங்களா,
இதுல கவனமா இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்களா? உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு, சத்தமா சொல்லுங்க, கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த சிட்சை எப்போ வரும்னா, நம்ம மேல அவர்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மை கடிந்து கொள்வார்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற இப்பொழுது இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே, அதை சொந்த பிள்ளைகளை நம்ம எடுத்து வளர்த்த பிள்ளைகளாலும் சரி இந்த காலத்தில் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இல்ல. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம், ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் பொழுது அதற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அந்த எச்சரிப்பு தான் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்னாகமம், பிலேயாமின் கண்களை திறந்தார், வழியிலே நின்று உருவின பட்டயத்தை கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப பரிட்சமான ஒரு சம்பவம் தான். சண்டே ஸ்கூல்ல இருந்தே நம்ம கேட்டிருக்கிற ஒரு சம்பவம். பாருங்க, இஸ்ரவேலர்களுடைய பிரயாணம் வனாந்தரத்திலே பல விதமான ஜனங்களை சந்திக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள் கானான் தேசத்துக்கு நேராக. ஒவ்வொரு ஜனங்களையாக ஜெயித்து கடைசியா எமோரின் ராஜாவாகிய சீகோன், இதெல்லாம் சங்கீத புஸ்தகத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, சீகோன் ராஜாவை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லையா? இதெல்லாம் நம்ம சங்கீதத்துல பாட்டாக நம்ம பாடுகிறோம். ஏனென்றால் இந்த சீகோன் ராஜா ரொம்ப பிரபலமானவன், பல ராஜ்யங்களை தனக்குள்ளதாக்கி கொண்டவன். அவனையும் ஜெயித்து விட்டு அவளுடைய பிரயாணம் எங்க வருகிறது? மோவாவுக்கு வருகிறது. இப்போ மோவாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவன் பாலாக் என்கிற ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் பரவி படர்ந்து இருக்கிறதை பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் வந்துருச்சு. இப்ப இவர்களை எதிர்த்து நான் போராடி ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் இவர்களை இப்படியே விட்டா புல்களை மேய்கிற ஒரு கூட்டம் போல இருக்கிறாங்களே, இவங்க நம்மளை மேய்ந்து போடுவார்கள் அப்படி என்கிற முடிவுக்கு, அப்படின்னா நம்மளை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள் என்கிற ஒரு காரியத்துக்கு அவன் வந்துட்டான். அப்ப என்ன செய்கிறது? இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை நாடி போனோம். அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவன் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். இதெல்லாம் அவன் அறிந்திருக்கிறதுனால தன்னுடைய பிரபுக்களை அனுப்பி வைக்கிறான். எப்படியாவது பிலேயாம நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. பிலேயாம்கிட்ட வந்து கேட்குறாங்க. இது பிலேயாம் போனாரா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு போக வேண்டான்னு சொல்லிட்டார். சொல்லிடுறான் ரொம்ப ஜென்யூனா, ஆண்டவர் போகக்கூடாது சொல்லிட்டார். இப்போ இந்த ராஜா இன்னும் கனம் பொருந்திய அநேக பிரபுக்களை அனுப்பி வைக்கிறார். ராஜா உங்களை கனம் பண்ணுவாரு, நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் தருவாரு அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டுகிறார்கள். இப்போ திருப்பி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேங்கிறான். ஆண்டவர் நேரம் சொல்லிட்டாருன்னா திருப்பி அதை மாத்துவாரா? அவர் சொல்லி மாற்றுகிற தேவன் அல்ல இல்லையா? ஆமா, அவர் மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல. இப்ப நம்மெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை நோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அப்படி நோன்னு சொன்ன நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளைகளுக்கு நம்ம அதை ஓகே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? ஆமா. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. சில நேரங்கள் நம்ம விடாப்பிடியாக அவரிடம் சில காரியங்களை கேட்கும் பொழுது சிலதை அனுமதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த காரியம் நமக்கு சில விளைவுகளையும் பின் விளைவுகளையும் சேர்த்தே கொண்டு வரும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய முழு விதமான சித்தம், பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மிசிவ் வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெர்மிசிவ் வில் ஆஃப் காட், அனுமதி சித்தம், அதுதான் இங்க இருக்கிறது. சில நேரங்கள் ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே சொல்லி விடுவார். பாருங்க, இந்த 2வது இருக்கு பாத்தீங்களா?
இத நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதி கொடுத்து விடுவார். ஆனால் அதோடு கூட வேதனையும் சேர்த்தே நமக்கு வந்து சேரும். அதுதான் இந்த பிள்ளையாமுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. போன்னு சொல்லிட்டார், ஆனா நான் சொல்றதுதான் சொல்லணும். அதுக்கு பிறகு உள்ள காரியங்கள் நமக்கு தெரியும். அங்க பாலாக்க சந்திக்கிறார், அங்க பலிபீடங்களை கிட்டுறாங்க, பலியிடுறாங்க, இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய பதிலுக்கு விரோதமாகத்தான் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். புறப்பட்டு போகிறான். பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் புறப்பட்டு போகிறது அவன் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. ஆண்டவர் இன்னும் தடைகளை கொண்டு வருகிறார். கழுதையில சேனம் வைத்து ஏறி போகிறான். 2 வேலைக்காரர்கள் கூட போடுறாங்க. உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதர் வழியில வந்து நிற்கிறாரு. அந்த தேவதூதருக்கு விலகி வயல் வழியாக அந்த கழுதை போகிறது. கழுதை அடித்து மீண்டும் வழிக்கு திருப்புகிறான். 2வது முறை இந்த தேவதூதர் 2 பக்கமும் திராட்சை தோட்டம், வேற வேற ஓனருடைய தோட்டம். ஆகவே 2 ஓனரும் காம்பவுண்ட் சுவர் கட்டி இருக்கிறாங்க. இடையில ஒரு முடுக்கு மாதிரின்னு சொல்லுங்களேன். 2 பக்கமும் பெரிய சுவர், இடையில சின்ன தெரு. அதுக்குள்ள போய் நிற்கிறார். இந்த கழுதை ரொம்ப ஞானம் உள்ள கழுதை, ஒதுங்கி போகிறது. இவனுடைய கால் அந்த காம்பவுண்ட் சுவர் வழியே தேய்க்கிறது. அப்பவும் அதை அடிக்கிறான். 3வது முறை விலகுவதற்கு இடமே இல்லாத ஒரு குறுகிய இடத்துல போயிட்டு அது தேவதூதர் நிற்கிறாரு. இதற்கு எங்கேயுமே விலகி போக வழி இல்லை. ஒன்னு திரும்பி போகணும் அல்லது படுத்துக்கணும். அது பெஸ்ட் என்ன நினைச்சிட்டு படுத்துக்கிட்டாதான் சேஃப். ஏன்னா இதை தாண்டி போனா இவ்வளவு பெரிய பட்டயத்தை வச்சுட்டு தேவதூதர்னு அது நினைச்சதோ மனுஷன் நினைச்சதோ தெரியல, இல்ல வெட்டிட்டா என்ன பண்றது, படுத்துறதா மேல் சொல்லி அது படுத்துச்சு. வந்தது கோபம் தீர்க்கதரிசிக்கு, அதை அடிக்கிறான். வேதம் சொல்லுது, ஆண்டவர் கழுதையுடைய வாயை திறந்தார். கழுதை பேசுகிறது. அது பேச ஆரம்பிச்ச பின்பதாவது இவனுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கணுமா, வந்திருக்க வேண்டாமா? ஐயோ, இத்தனை வருஷம் இந்த கழுதையை நான் பயன்படுத்துறேனே, ஒரு நாள் கூட அது பேசினது இல்லையே. ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அது என் லாங்குவேஜ்ல பேசுதே, என்ன அற்புதம், உனக்கு எப்படி பேச தெரியுது அப்படின்னா அந்த உணர்வு கூட அவனுக்கு வரல. நல்லா கவனிங்க, சில நேரங்கள்ல அந்த மனக்கண்கள் மூடப்படும் பொழுது ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக வருகிற காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. நம்ம மாம்சீகத்துல ஒரு முடிவு எடுத்து போயிட்டு இருக்கிற போது இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. தொடர்ந்து நம்ம போனா பெரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்க பிழையாம் சந்திக்கிறான். இப்ப கழுதை பேசுகிறது, என்ற பட்டயம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் உன்னை வெட்டியே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற. அப்பொழுது ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பிழையாமுடைய கண்களை திறந்தார். இப்போ தனக்கு முன்பதாக நிற்கிற அந்த தேவதூதன், உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிற தேவதூதரை அவன் காண்கிறான். அப்பொழுதுதான் அவன் தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில நம்ம மனிதர்கள் தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மாம்சீகமாக செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் சில எச்சரிப்பை நமக்கு முன்பதாக கொண்டு வருவார். அந்த எச்சரிப்பை காண்பதற்கும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது ஒருவேளை வேத வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசலாம், தேவ ஊழியர்கள் மூலமாக பேசலாம், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் டைரக்டா உங்களோடு கூட பேசலாம், இயற்கை மூலமாக பேசலாம், ஏதோ ஒரு பாடல் மூலமாக, ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்மை எச்சரிப்பார். அந்த எச்சரிக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்த்து உணர்ந்து நம்முடைய வழியை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனக்கண்களும் நமக்கு வேண்டும். இப்ப இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி, ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க இவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தோம், நான் மீண்டும் அந்த பாலாக்கை தேடிதான் நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் இப்பவுமே ஒரு யூ டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் பண்ணல, இல்ல திருப்பியும் போகிறான். முடிவு என்ன?
நான் நீதிமான் மரிப்பதை போல மரிப்பேனாக அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனால் எப்படி மரித்தான்? வெட்டப்பட்டவனாக, இல்ல அனாதையாக, அனாதை பிணமாக அவன் வெட்டப்பட்டு மரித்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்கள், நீருற்றை போன்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது, கையெட்டுகிற தூரத்தில் இருக்கிறது, பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறது. அதை பார்த்து எடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற தெய்வீக பாதுகாப்பு. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அல்ல, ஒரு தெய்வனுடைய பாதுகாப்பு. எவ்வளவு அந்த மகத்துவமான வல்லமையை பார்க்கக்கூடிய மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். 3வது, நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு, அல்லது நாம் தவறு செய்யும் பொழுது இது சரியான வழி அல்ல, நம்முடைய வழியை மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை தரும் பொழுது அதையும் பார்த்து நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனக்கண்களும் நமக்கு வேண்டும். இந்த 3 விதமான மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படும் என்றால் உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்.